கஜ்ரா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 கலரில் 4 ப்ளை அக்ரிலிக் யான்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கு வந்து 3.5 mm சைஸில் உள்ள ஹூக் எடுத்திருக்கு. 3.5 mm அந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் நல்லா லூஸாக கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுன்னுட்டு 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம வந்து 3 mm ஹூக் சைஸ் தான் எடுப்போம் 4 ப்ளை அக்ரிலிக் யானுக்கு. இன்றைக்கி கஜ்ராக்கு அந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியறதுக்கு வேண்டி 3.5 mm ஹூக் சைஸ் எடுத்திருக்கு. அப்புறமா கட்டர். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம 4 செயின்ஸ் நம்ம போடணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கஜ்ரா வந்து இந்த மாடல் கஜ்ரா தான். இந்த மாடல் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டில் போட்ட கஜ்ரா வந்து இந்த மாடல் தான். அது வந்து கோர்க்கக்கூடியது, இது வந்து இதிலே வச்சு தைக்கக்கூடியது. ஸோ 2 மாடலில் இருக்குது பாருங்கள். ஒரு மாடல் வந்து நம்ம வந்து இப்படி கோர்க்கணும் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கோர்க்கக்கூடியது. இன்னொன்று வந்து இதே மாடலை தான் இதில் வந்து ஒவ்வொரு செயின்லேயே வச்சு தைச்சிருக்கு. ஸோ இப்படி இது நம்ம கோர்க்கோம்ல, இந்த மாடல் வந்து ஃபஸ்ட்டு கஜ்ரா ஏற்கனவே பார்த்துருக்கு. அதை நான் இப்படி கோர்த்து காட்டல, அதில் கஜ்ரா மட்டும் இப்படி செய்திருக்கு. அதை வந்து நம்ம இதுக்குள்ளே இப்படி கோர்க்கணும். ஸோ இது வந்து இப்படி கோர்த்து பண்ணக்கூடியது. இது வந்து இந்த செயின்லேயே வச்சு தைக்கக்கூடியது. இதில் நமக்கு கோர்க்க வேண்டியது வராது, ஏன்னா நம்ம செயினில் வச்சே தைக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். லீஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது இதே மாதிரி ஒரு பட்டு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது நம்ம வந்து வேறு ஏதாவது பீட்ஸ் நம்ம ஹேங் பண்ணலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணலாம். இதே மாதிரி 3 பெட்டல் ஃப்ளவர் பண்ணலாம், அல்லது 5 பெட்டல்ஸ் ஃப்ளவர் பண்ணலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம பண்ணலாம். இதில் வந்து 3 பெட்டல் ஃப்ளவர் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு 5 பெட்டல் ஃப்ளவர் இதே மாதிரி தான் 5 டைம்ஸ் செய்யணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ஃப்ளவர் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் செய்ய போகிறோம். இந்த ஃப்ளவரை ஃபஸ்ட்டு செய்துட்டு அப்புறமா நம்ம இந்த செயின்ஸ் போடணும். ஃபுல்லாக செயின்ஸ் போட்டுட்டு லாஸ்ட்லேயே நம்ம ஃப்ளவர் செய்திடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த பட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் செய்யலாம். இதில் வந்து 3 பெட்டல் வச்சு செய்திருக்கேன். நம்ம இப்போ செய்யக்கூடியது 5 பெட்டல் வச்சு செய்யலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செய்யலாம். 3, 4, 5, 6 பெட்டல் வேணால் 6 பெட்டலும் போடலாம். ஸோ நம்ம இப்போ 5 பெட்டல் ஃப்ளவர் செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின்ஸ் போடணும். 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள், 1, 2, 3, 4 இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இதில் தான் நம்ம இனி இப்போ எல்லாம் செய்ய போகிறோம் பாருங்கள். இதில் இப்போ நம்ம 3 டபுள் குரோஷேஸ் நம்ம போடணும். 1, 2, 3 பாருங்கள். இந்த மாதிரி 3 டபுள் குரோஷேஸ் போட்டுட்டு அப்புறமா 3 செயின்ஸ் போட்டுட்டு இதே இடத்துல தான் ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, இதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். உங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னா இதுலேயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம பண்ணலாம். இனி அடுத்து பாருங்கள், அடுத்த பெட்டல் 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டுட்டு இதே இடத்துல தான் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதே இடத்துல 3 டபுள் குரோஷேஸ் போடணும். 1, 2, 3 இப்படி 3 டபுள் குரோஷேஸ் போட்டோமா. இனி 3 செயின்ஸ் 1, 2, 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள் இதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடும். இனி அடுத்து இதே மாதிரி நம்ம 5 டைம்ஸ் நம்ம செய்ய போகிறோம். 1, 2, 3 செயின்ஸ் போட்டாச்சா. இனி 3 டபுள் குரோஷேஸ் 1, 2 பாருங்கள் 3 டபுள் குரோஷேஸ் சேர்த்தாச்சு. அப்புறமா பாருங்கள் 3 செயின்ஸ் சேர்த்துட்டு இதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும் பாருங்கள். இப்போ நமக்கு 3 பெட்டல்ஸ் போதும்னா இதிலேயே நம்ம டைட் பண்ணி இதிலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இது 3 பெட்டல்ஸ் உள்ள ஃப்ளவர். இல்லை நமக்கு 5 வேணால் 5 நம்ம செய்யலாம். நம்ம 5 செய்யலாம். இதில் பாருங்கள் 1, 2, 3 செயின்ஸ் போட்டுட்டு 3 டபுள் குரோஷேஸ் அப்புறமா 3 செயின்ஸ்.
இனி அடுத்து பாருங்க லாஸ்ட் பெட்டல் 1 2 3 3 செயின்ஸ் 3 டபுள் குரோஷே 1 2 3 இப்படி போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பண்ணிட்டு பாருங்கள் இப்படி கொஞ்சம் டைட்டன் பண்ணிடணும். இப்படி டைட் பண்ணிவிட்டு இனி நம்ம இதை கொஞ்சம் சரி பண்ணணும். இதை கட் பண்ணிடக்கூடாது. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும் 5 பெட்டல் ஃப்ளவர். இனி நம்ம இந்த இந்த யானை இருக்குல்ல இதை வந்து நம்ம இதில் இப்படி செக்யூர் பண்ணிடலாம். பாருங்க இப்போ நம்ம இதில் இப்படி ஸ்டாப் பண்ணோம்ல. இனி நம்ம என்ன செய்யணும்னா இனி நம்ம ஒரு 155 செயின்ஸ் நம்ம செய்யணும். பாருங்கள் நம்ம கட் பண்ணலை, இதிலே இருந்தால் இப்படி நம்ம கண்டினியூ பண்ணணும். 155 செயின்ஸ் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் 1 போட்டாச்சு. இப்போ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 30 31 32 33 34 35. பாருங்கள் இப்போ 35 செயின்ஸ் போட்டாச்சா. இப்போ இதில் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுடணும். 35 செயின்ஸ் வரைக்கும் இதில் நம்ம வந்து நான் விட்ருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து 35 செயின்ஸ் விட்ருக்கு. இந்த சைடும் 35 செயின்ஸ் விட்ருக்கு. நடுவில் 85 செயின்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம 35 செயின்ஸ் போட்டுட்டு இதில் மார்க் பண்ணி வச்சாச்சு. இனி கண்டினியூ பண்ணலாம். 36 37 38 39 40 41 42 43 44 45. பாருங்க இப்போது நம்ம வந்து 120 செயின்ஸ் செய்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு மார்க் போட்டுடலாம். 120 செயின்ஸ் செய்தாச்சு. இனி பாக்கி 35 தானே, 35 செயின்ஸ் பாக்கி. 20th செயினில் 120th செயினில் மார்க் பண்ணியிருக்கு. 120வது செயினில் இப்போ மார்க் பண்ணியிருக்கு. இனி பாக்கி உள்ள செயின்ஸ் போடலாம். பாக்கி 35 செயின்ஸ் இருக்கும். அதுங்க நம்ம விட்ருக்கோம்ல, அதே மாதிரி இங்கேயும் 35 செயின்ஸ் வரும். இப்போ 120th இனி 121 22 23 24 25 26 27 28 29 30 31 32 51 52 53 54 55 155 செயின்ஸ் நம்ம செய்துட்டோம். இனி ஃப்ளவர் செய்யணும்ல. இது வந்து 155 நம்ம செய்தாச்சு. இனி நம்ம ஃப்ளவருக்கு எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டு நம்ம செய்யணும். அப்போ 4 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 செயின்ஸ் போட்டுட்டு இனி நம்ம கீழே செய்தோம்ல அதே மாதிரி பாருங்க. 1 2 3 டபுள் குரோஷே 3 செயின்ஸ். ஃபஸ்ட்டு செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். இனி இதே மாதிரி நம்ம டோட்டலாக 5 பெட்டல்ஸ் நம்ம செய்யணும்.
4 பெட்டல்ஸ் செய்தாச்சு. 1 2 3 4. இனி லாஸ்ட் பெட்டல் திருப்பி ஒருக்கா பாருங்கள். 3 செயின்ஸ், அப்புறமா 3 டபுள் குரோஷே. 1 2 3 3 டபுள் குரோஷே செய்துட்டு அப்புறமா 3 செயின்ஸ் செய்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இனி நம்ம பாருங்கள், இது மாதிரி இப்படி ஃப்ளவர் ரெடி ஆகிட்டு இப்படி இருக்கும். இனி நம்ம இதை செக்யூர் பண்ணிடலாம். இதை குரோஷே நீடில் வச்சும் செக்யூர் பண்ணலாம், அல்லது சாதா இப்படி நீடில் வச்சும் செக்யூர் பண்ணலாம். பிளாஸ்டிக் நீடில் வச்சும் பண்ணலாம், சாதா பெரிய நீடில் வச்சும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. அப்புறமா பாருங்கள் இப்படி இருக்குது பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், இங்கே 35 செயின்ஸ் விட்ருக்கோம், இங்கே 35 செயின்ஸ் விட்ருக்கோம். இனி பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம இப்போது பெட்டல்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இனி நம்ம பெட்டல்ஸ் செய்யலாம். மொத்தம் செயின்ஸ் இங்கேருந்து இப்படி சுற்றி இங்கே வரைக்கும் 155 செயின்ஸ். நம்ம வந்து இதில் 35 விட்ருக்கோம், இதில் 35 செயின்ஸ் விட்ருக்கோம். இதில் வந்து 85 செயின்ஸ் இருக்குது. ஸோ 85 செயின்ஸ் போட்டு நான் இப்போ 35 செயின்ஸ் போட்டு இப்படி மார்க் பண்ணி திருப்பி செயின்ஸ் போட்டு இப்படி மார்க் பண்ணி பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம், அல்லது ஒரு ஏரியா 155 செயின்ஸ் போட்டுட்டு 35 செயின்ஸ் மார்க் பண்ணி இப்படி ஸ்டிச் மார்க் வச்சும் நம்ம பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இனி நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போ செயின்ஸ் போட்டாச்சுல, இனி நம்ம ஃப்ளவர் செய்யலாம். இனி பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் செய்யலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து ஸ்டிச் மார்க் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு எதுக்கு இது ஸ்டிச் மார்க் இங்கே வச்சுருந்தேன். இனி அதுக்கு முந்தின செயினில் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து 2 செயின்ஸ் போடுறோம். 1 2 செயின்ஸ் போட்டுட்டு அப்புறமா இதே செயினில் 5 டபுள் குரோஷே. 1 2 3 4 5 பாருங்கள், 2 செயின்ஸ் அப்புறமா 1 2 3 4 5 டபுள் குரோஷேஸ் போட்டுட்டு திருப்பி 2 செயின்ஸ் போட்டு இதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இது வந்து ஒரு பெட்டல். அப்புறமா இனி அடுத்த பெட்டல் செய்யும்போது அடுத்த செயினில் போய் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா 2 செயின்ஸ் போட்டுட்டு அப்புறமா இதே இடத்துல 5 டபுள் குரோஷே. 1 2 3 4 5 டபுள் குரோஷேஸ் போட்டுட்டு அப்புறமா 2 செயின்ஸ் போட்டுட்டு இதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இனி அடுத்த ஃப்ளவர் வந்து பாருங்கள், அடுத்த செயின் என்ன இருக்கா, இந்த செயினில் போய் இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். போட்டுட்டு 2 செயின்ஸ் போடணும். போட்டுட்டு 5 டபுள் குரோஷே. 1
2 3 4 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு 2 செயின்ஸ் போடணும். போட்டுட்டு இதே இடத்துல இதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இனி ஃபுல்லாக நம்ம செய்யணும். இந்த 85 செயின்ஸ்லையும் ஃபுல்லாக நம்ம இதான் செய்யணும். பாருங்கள், இது இனி அடுத்த செயின். ஒரு செயின் விடாமல் எல்லாத்துலேயும் செய்யணும். பாருங்கள், இது அடுத்த செயினில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு 2 செயின்ஸ் போடணும். போட்டுட்டு இதே செயினில் 5 நேரம் டபுள் க்ரோஷே. பாருங்கள், 1 2 3 4 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அப்புறமா 2 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், இதே இடத்துல இதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி பாருங்கள், அடுத்த செயின். பாருங்கள், இந்த செயினில் அதை இப்போ போட்டுக்கோமா. இனி பாருங்கள், அடுத்த செயின். இந்த செயினில் இப்படி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டணும். அப்புறமா இதே செயினில் தான் 5 டபுள் க்ரோஷேஸ் போடணும். ஃபஸ்ட்டில் 2 செயின்ஸ் போட்டுடணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 செயின்ஸ் போட்டுட்டு அப்புறமா 5 டபுள் க்ரோஷேஸ் போடணும். 1 2 3 4 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அப்புறமா 2 செயின்ஸ் போடணும். போட்டுட்டு பாருங்கள், இதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த செயின் பாருங்கள், நான் இருக்கா அடுத்த செயினில் போய் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். அப்புறமா 2 செயின்ஸ், அப்புறமா 5 டபுள் க்ரோஷேஸ். எல்லாமே இந்த ஒரே செயினில் தான். 1 2 3 4 5. அப்புறமா பாருங்கள், 2 செயின்ஸ் போட்டுட்டு இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்படியே நம்ம செய்துட்டு வந்தால் பாருங்கள், இப்படி நமக்கு தன்னைத்தானே இப்படி திருங்கே வரும். இப்படி திருங்கே இப்படி வரும். இனி இதே மாதிரி தான் ஃபுல்லாக இங்கே வரைக்கும் நம்ம வந்து செய்யணும். ஸோ இனி நான் செய்துட்டு காட்டுகேன். ஒருக்க கூட பார்க்கலாம். ஒருக்க கூட பார்த்துட்டு நான் ஃபுல்லாக செய்துட்டு காட்டுகேன். இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்த செயின். இப்போ நம்ம இந்த செயினில் தானே பண்ணியிருக்கோம். பாருங்கள், அடுத்த செயினில் ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். அப்புறமா 2 செயின்ஸ், அப்புறமா இதே இடத்துல 5 டபுள் க்ரோஷேஸ். 1 2 3 4 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அப்புறமா 2 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், இதே இடத்துல தான் எல்லாமே ஒரே செயினில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் செய்யும்போது ரொம்ப டைட்டாலாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் நல்லா நார்மலாக செய்யணும். அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் செய்திடக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா இப்படி கொஞ்சம் நல்லா அழகாக அப்படி தெரியட்டும் தான், கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் தான் நான் வந்து 3.5 mm ஹுக் எடுத்திருக்கேன். 3.5 mm ஹுக். இனி அடுத்த செயின் வரும்போது ஃபஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இனி இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் செய்யலாம். மொத்தம் 85 செயின்ஸில் நம்ம செய்வோம். ஸோ நான் திருப்பி ஒருக்கா சொல்லிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸ் செய்வோம். இந்த ஃப்ளவர்ஸ் செய்துட்டு அப்புறமா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 155 செயின்ஸ் செய்யணும். இங்கே 35 செயின்ஸ், இங்கே 35 செயின்ஸ் விட்டுறணும். பாக்கி 85 செயின்ஸில் நம்ம இப்போ செய்திருக்கோம்ல இந்த பெட்டல், இந்த ஃப்ளவர் அப்படி செய்துகிட்டே போகணும். ஸோ நம்ம இப்போ செய்யலாம். இனி நான் ஃபுல்லாக செய்துட்டு இனி நான் காட்டுவேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக அப்படி செய்தாச்சு. இனி பாருங்கள், ஒரு செயின் பாக்கி இருக்குது பாருங்கள்.
ஒருக்க கூட பார்க்கலாம் எப்படி செய்யணும்னு. பாருங்கள், இந்த செயினில் இப்படி போட்டுட்டு பாருங்கள், இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா 2 செயின், அப்புறமா 5 டபுள் குரோஷேஸ். 1 2 எல்லாமே ஒரே செயினில் தான் போடணும். 3 4 5 போட்டு அப்புறமா திருப்பி 2 செயின் போட்டுட்டு இதே இடத்துல இதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இனி இப்போ இதை நம்ம செக்யூர் பண்ணலாம். ஒரு 2-3 ஸ்டிச்சுக்குள்ளாடி நம்ம கீழே வரைக்கும் போட்டால் நல்லா அப்படி செக்யூர் ஆகிடும். நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இந்த மாதிரி இப்படி கிடச்சிருக்கு. இனி நம்ம இதை நல்லா நீட்டாக அப்படியே அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து பாருங்கள், இது தன்னைத்தானே இப்படி சுருண்டுரும். ஒரே லைனில் இப்படி எடுக்கணும்னா பாருங்கள் இப்படி இருக்கும். இப்படி ஒரே லைனில் தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் இப்படி. ஆனால் அது நம்ம அடுத்தடுத்து போட்டனால தன்னைத்தானே இப்படி சுருங்கிரும். இப்படி சுருண்டுரும் ஸ்பைரல் ஃபார்மில். ஸோ அதை நம்ம நல்லா கொஞ்சம் நீட்டாக அப்படி எடுத்து விடும். இல்லைன்னா ஒரு மாதிரி இப்படிலாம் இருக்கும். நல்லா நீட்டாக அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டா பார்க்க நல்லா அழகாக அப்படி இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து இப்படி கஜ்ராவும் நம்ம பண்ணலாம், அல்லது நம்ம வந்து இதை வந்து சாமிக்கு மாலையாட்டும் நம்ம பண்ணலாம் இதே டிசைனில். உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வேணும் அப்படின்னா இதில் நம்ம இப்போ 5 டபுள் குரோஷே போட்டிருக்கோம், இல்லை நீங்கள் வந்து 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். கொஞ்சம் நெருக்கமாக இருக்கட்டும், கொஞ்சம் பெட்டெல்லாம் பெருசாக இருக்கட்டும்னா நான் 5 டபுள் குரோஷேஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு வேணும் அப்படின்னா ஒரு 3 டபுள் குரோஷேஸ் நீங்கள் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. நமக்கு கொஞ்சம் நல்லா அப்படி திக்காக வேணும்னா 5 டபுள் குரோஷேஸ் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இதில் வந்து இப்படி இருக்கும் ஃப்ளவர். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் ஃப்ளவர் வேண்டாம், இதே மாதிரி எல்லோ கலர் ஃப்ளவர் வேணால் எல்லோ கலர் ஃப்ளவர் ஃபஸ்ட்டு செய்துட்டு அப்புறமா நம்ம இங்கேருந்தே கண்டினியூ பண்ணோம்ல. நீங்கள் வந்து இப்படி எல்லோ கலர் ஃப்ளவர் செய்துட்டு அப்புறமா இதில் க்ரீன் கலர் யானை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஸ்ட்ரிங் இப்படி செய்யலாம். 155 செயின்ஸ் வச்சு செய்யலாம். செய்துட்டு அப்புறமா இங்கே வரும்போது எல்லோ கலர் ஃப்ளவர் அப்படியும் நம்ம பண்ணலாம். ஏன்னா சென்டரில் ஒரு பீடு ஒட்டலாம். ஹாஃப் கட் பீடு கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் 2 சைட்லையும் ஒட்டி விடலாம். அப்படியும் செய்யலாம். இப்படி வச்சாலும் இப்படியும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இது மாதிரி இப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் லூஸாக பண்ணியிருக்கு பாருங்கள். கொஞ்சம் லூஸாக பண்ணால் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இது மாதிரி இப்படி இருக்கும் கொஞ்சம் லூஸாக பண்ணால். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம பண்ணலாம். அதே போல் இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஃபுல்லாக செய்துட்டு அப்புறமா நம்ம இந்த க்ரீன் கலர் இதில் வந்து நம்ம கோர்த்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி கோர்த்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி செய்துட்டு அப்புறமா இந்த க்ரீன் கலரில்
155 செயின்ஸ் செய்துட்டு அல்லது 150 கூட செய்யலாம். 150யோ 155 செயின்ஸ் செய்துட்டு இதுக்குள்ளே ஓடி இப்படி போட்டு இப்படி கோர்த்து எடுக்கலாம். கோர்த்து எடுத்தால் இந்த மாதிரி இப்படி இருக்கும். ரெண்டும் ஒரே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக அட்டப்படி வேணும், கொஞ்சம் நல்லா லூஸாக வேணும்னா த்ரீ டபுள் குரோஷேஸ் போடுங்க. கொஞ்சம் நல்லா திக்காக அந்த மாதிரி வேணும் அப்படின்னா 5 டபுள் குரோஷேஸ் போடணும். இது எல்லாமே 5 டபுள் குரோஷேஸ் வச்சு போட்டு செய்தது தான். ஸோ இந்த ரெண்டும் கோர்த்துது இந்த மாதிரி இப்படி கோர்த்துது. ஃபஸ்ட்டு இப்படி செய்துட்டு அப்புறமா க்ரீன் கலரில் செயின்ஸ் செய்துட்டு அதில் கோர்த்துது. இது வந்து இப்போ நம்ம செய்தோம்ல அந்த செயின்லேயே இப்படி செய்தது. ஸோ நல்ல ஈஸி இது செய்துக்கு. இந்த மாடல் இருக்குல்ல, இந்த மாடல் வந்து நம்ம வந்து சாமிக்கு மாலையே நம்ம செய்யலாம். இதில் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் லூஸாக ஒரு செயின் விட்டு விட்டு நம்ம வந்து இதே ஸ்டிச் இப்படி போட்டால் நமக்கு கொஞ்சம் கேப் விழுமா, அப்புறம் நம்ம இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் விட்டு செய்தால் கொஞ்சம் கேப்பாக இருக்கும்ல. அப்புறமா நம்ம இதில் ஒரு பெல் ஃப்ளவர் ஏதாவது நம்ம ஹேங் பண்ணிவிட்டு சாமிக்கு மாலையாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாடலில் செய்யும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஷெல்லாக இப்படி வந்திருக்கும். ஒரு ஷெல்லாக இப்படி இருக்கும் பார்க்க. பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ரொம்ப ஈஸி இதை செய்யறதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் இதை எப்படி செய்யணுன்னு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இது வந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.